சோலோ சிக்கோவா ராவை தொடங்கி வைக்கிறார். ராவில் வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து சோலோ சிக்கோ வர்றார். ஜே ஈசோ எப்படி வருவாரோ அதே போல் வர்றார். அதே போல் தீம் மியூசிக்கோட வர்றார். அது மட்டும் இல்லாமல் இங்கே நியூ போர்ட் சிட்டியில் இருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. மெயின் ஈவெண்ட் ஜோ யூசோ வந்து வர சொல்கிறாரு. வந்தோடனே அவர் வந்து மேடை வழியாக வர்றாரு. மேடை வழியாக வந்தோடனே இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகுது. ஜே ஈசோ சோலோ சிக்கா, தம்பி நீ வந்து நம்ம குடும்பத்துக்குள்ளே வரணும், அது எப்படின்றது உனக்கும் தெரியும், அந்த பிரச்சனையை நீ நம்ம தீர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் குடும்பத்துக்குள்ளே வரணுமா? நான்லாம் அதை விட்டு ஒதுங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்கள் தான் அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் சோலோ சிக்கா, நாங்கள் சிக்கலடா, நீ வரணுன்றது தான் உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ரோமன் ரிங்ஸ் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம ட்ரைபல் சீஃப். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ வந்து ராயல் ரம்பில் வின் பண்ண, ரிசல்மேனியாவில் குந்தரை தோக்கடிச்சு சாம்பியன் ஆனா, இதெல்லாம் நீ பெரிய சாதனையாக செஞ்ச. அது மட்டும் இல்லாமல் உன்னோட மியூசிக்கை கேட்கும்போது ஒவ்வொரு ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் நீ இப்போ வந்து குப்பையில் போட்ட மாதிரி ஆயிட்ட. நீ வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி ஒரு குடும்ப பின்னணியில் போய் நீ ஒளிஞ்சிக்கிட்ட. நீ உனக்கான அடையாளத்தை விட்டுட்ட. ஆனால் நான் அப்படி கிடையாது, எனக்கான தனியான அடையாளத்தை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சோலோ சிக்கோ சொல்றாரு. இன்னைக்கு நடக்கிற மெயின் ஈவெண்ட்ல நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன்னா நான் வந்து ரோமன் ரிங்ஸுக்கு உன்னை பரிசா வழங்குவான், அதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அந்த இடத்துல இந்த பிளானோட ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் ஆகுது. ஜே ஈசோ வந்து சோலோசிக்காவை தோக்கடிச்சிட்டா ரோமன் ரிங்ஸ்ட சோலோசிக்காவை பற்றி பேசணும், சோலோசிக்கா வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற கண்டிஷன் தான். அது மட்டும் இல்லாமல் சோலோசிக்காவுக்கும் ஜே ஈசோவுக்கும் ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் வந்து ரெண்டு பேருமே சிங்கிளாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சோலோசிக்கா பயங்கரமாக டாமினேட் பண்ணுறாரு. சோலோசிக்காவுக்கு எகெயின்ஸ்டாக ஜே ஈசோவுக்கு சப்போர்ட் பண்ணி அவரோட பிரதரான ஜிம்மி ஈசோ அந்த இடத்துல வரார். இதை பயன்படுத்திக்கிட்டு சோலோசிக்காவுக்கு ஒரு ஸ்பேரா போடுறார். ஆனால் சோலோசிக்கா ஸ்பியர்லேருந்து கிக் அவுட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் மேட்ச் கண்டினியூ ஆகுது. இந்த மேட்ச் வேற லெவலில் வருது. அதுக்கப்புறம் சோலோசிக்கா வந்து ஜிம்மி யூசோவுக்கு ஒரு சோமன் ஸ்பைக் போடுறாரு. அதுக்கப்புறம் சோலோசிக்காவுக்கு ஜே யூசோ வந்து ஃப்ராக் ஃபிளாஷ் போட்டு இந்த மேட்சை வந்து முடிக்கிறார். முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜிம்மி யூசோவும் ஜே யூசோவும் சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. அடுத்த வாரம் ராவில் ரோமன் ரிங்ஸுக்கு கிஃப்ட் மாதிரி சோலோசிக்கா கொடுக்க போகிறாங்க. அதாவது சோலோசிக்கா ஓடிசியோட ட்ரைபல் சீஃபோட பிளட் லைனில் சேர போகிறார் அப்படின்றது இப்போதைக்கு ஓரளவுக்கு உறுதியாக இருக்கு.